அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க நான் கேக்குறேன். இவ்ளோ 40 பேரும் ஒரே சமயத்துல மயங்கி வந்தாங்க. ஒரே சமயத்துல திடீர்னு 40 பேரும் அப்ராக்கு தப்ரா ஜி பூம் பான்னு போய் மயங்கி விழுந்தாங்களா? இல்ல மேம், நீங்க அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைவரை பார்க்கணும்னு முண்டி அடிச்சுட்டு எல்லாரும் போறாங்க. அந்த நெரிசல்ல தான் இந்த அசம்பாவிதம். லத்தி சார்ஜ் இதுல நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா சிசிடிவி கேமரா காட்சிகள், ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தா எனக்கு ஷுவர் அனாலிசிஸ் பண்ண அதான் இவங்க தான் ஒன் மேன் கமிஷன் இவங்க ஆலேயே போட்டிருக்காங்களே. எப்படி உண்மை வெளிவர போறது? திமுக ஆட்சியில நீதியை தேடுறதும் ஒண்ணுதான், இருட்டு அறையில வெளிச்சத்தை தேடுறதும் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒரு லத்தி சார்ஜ் மக்கள் மேல போலீஸ்க்கு லத்தி சார்ஜ் பண்ண கைய வைக்க என்ன அதிகாரம் இருக்கு? ஜனநாயகத்துல மக்கள் மேல கைய வைக்க போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு? மிலிட்டரி ரூல்யா இருக்கும் இல்ல. அப்ப எப்படி? அதாவது குண்டர் சட்டத்துல உள்ள போறவங்களே வெளியில திரியுறாங்க. மக்கள் என்ன டெரரிஸ்டா? அங்க இருந்த மக்களே மீடியா ரிப்போர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க போலீஸ் தடியடி நடத்தினாங்க, அதனால கூட்ட நெரிசல் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சாங்க. நம்ம சில ட்ரோன் ஷாட்ஸ் சில பதிவுகள்ல கூட பார்க்கலாம். அங்க ஜெனரேட்டருக்காக அவங்க ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஷீட் எல்லாம் உடைச்சிட்டு மக்கள் எங்கேயாவது வெளியில போக பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அவங்க எங்கேயாவது ஓடணும்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குறுகிய இடத்துல